ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவை நம்ம பார்த்துடலாம். எல்லாரும் ஃப்ரைடே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அது எந்த அளவுக்கான கடைசி நேரத்தில் ஒரு சைட்வேஸில் முடிஞ்சது இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள், கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த சேனலில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்ட் அனாலிசிஸ் அந்த கான்செப்ட் எவ்வளோ வேல்யூபிளானதுன்றத கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய அனாலிசிஸில் கால் புட் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி கால் புட் அனாலிசிஸ் நம்ம பண்ணோம். அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம்னா வீக்லி ஃபியூச்சர்ன்ற வேல்யூ அடிப்படையில். ஸோ இன்னைக்கு வீக்லி ஃபியூச்சர் கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு 25,980 ஒரு ஜோன். அது வந்து 26,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு நேராக தான் இருக்குது. ஆல்சோ ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செல்லர்ஸ் ஒரு டாமினேஷன் இருக்கிறதா நான் அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ அதனால 26,000 கால் புட்டில் புட்டு வந்து டாமினேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸை நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சார்ட்டில் 26,000 கால், 26,000 புட் இந்த ரெண்டு சார்ட்டையும் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை கால் சைடில் புட்டு வந்து டாமினேட் பண்ணியிருக்கா நம்ம செக் பண்ணணும். அதுக்கு காலுடைய ஹை ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா 74.8. ஸோ 75 அப்படின்னு சொல்லி நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஆல்சோ புட்டுடைய லோ பார்த்தீங்கன்னா 66. ஸோ அதை வந்து நான் இங்கே கால் சைடில் மார்க் பண்ணுறேன். ஓகே, புட்டுடைய லோ பார்த்தீங்கன்னா 66. ஸோ இவன் அதுக்கு கீழே போயிருக்கானா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே கால் வந்து ஆப்போனண்ட்டோடைய லோவுக்கு கீழே போயாச்சு, புட்டு வந்து ஆப்போனண்ட்டோடைய ஹைக்கு மேலே போயாச்சு. ஸோ அப்போவே நமக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டி கிடைச்சிச்சு, 26,000 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும், ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு அடுத்தடுத்த பிளேயர்ஸ் ஆப்போனன்ட்ஸ் யார், 26,000க்கு அப்புறம் 25,950 25,950 கால் அதை நான் எடுக்கிறேன். 25,950 காலுடைய ஹை என்ன அந்த டைம்ல இன்ட்ராடே ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை வந்து 105.5. ஸோ 105 நம்ம மார்க் பண்ணும். ஓகே, 105 அடுத்த டார்கெட் வந்து 105 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறீங்க. ஓகே, 105. ஸோ சேம் இதனுடைய லோவான 66 தான் இவனுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ஆப்போனண்ட் எல்லாருக்குமே 10 பாயிண்டோட லோ தான் சப்போர்ட். ஓகே, 66. அதை நான் இங்கே பிளாட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்கு ஒரு புது கான்செப்டாவும் இதை நினைச்சுக்கலாம். என்னன்னா இதெல்லாம் லாஜிக்கல் திங்கிங் தான். இதெல்லாம் நீங்க அனுபவத்தின் அடிப்படையில் தான் புரிஞ்சிக்க முடியும். இங்க எனக்கு வந்து சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணி தான் இவன் ட்ரெண்ட் பாயிண்டாவே குவாலிஃபை ஆயிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்போனண்ட் அதாவது 25,950 காலுடைய ஹையான இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலேயே போக போக ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த லெவலுக்கு இந்த ஹைக்கு ஆளான யாரு 25,950 கால், அவன் இந்த ட்ரெண்ட் பாயிண்டோட லோ சப்போர்ட்ல இங்க பாருங்க, எக்ஸாக்டா சொல்ல போனா செகண்ட் கேண்ட்ல இங்க பிரேக் ஆயிடுச்சு 920. 920, 925, 930, 935, 940க்கு தான் ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு கேண்டில் பிரேக்கே நடக்குது. பட் அது வரைக்கும் பாருங்க, இங்க பாருங்க ஆல்ரெடி அந்த ஹைக்கு மேல போயிட்டோம். இந்த சினாரியோ என்னவா நீங்க புரிஞ்சுப்பீங்க? எத்தனை பேர் என்னவா நீங்க இதுல புரிஞ்சுப்பீங்க? எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இடத்துல ரேலி நடக்கிறத பார்த்துட்டு புட் சைட் செம ஸ்ட்ராங்கா இருக்குது, நல்ல ஒரு புட் சைட் ரேலி நடக்கும் அப்படின்னு தான் ஒரு காமனான ஹியூமன் திங்கிங் வந்து இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன்னா, இவன் இங்க பிரேக் அவுட் கொடுத்து மேல போயுமே கால் வந்து தன்னுடைய பிரீமியம் ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கன்னா, இது இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து புட் சைட்ல ஒரு பிரீமியம் இன்க்ரீசிங் மோட்ல இருக்கிறது புட்டு தான், டிக்ரீசிங் மோட்ல இருக்கிறது வந்து கால். அப்போ ஒரு டிக்ரீசிங் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம் அவனால வந்து வேகமா குறையல. அதாவது அந்த சப்போர்ட் இங்கெல்லாம் பெருசு பெருசா வரலாம், ஆனா இந்த சப்போர்ட்டாண்ட வரும்போது என்ன நடக்குது பாருங்க. அப்போ நான் எப்படி இதை புரிஞ்சுப்பேன்னா, ஃபெயிலியர் ஆகக்கூடிய இந்த பிரீமியம் அவ்வளோ சீக்கிரத்துல ஃபெயிலியர் ஆக விருப்பப்படல, வெரி வெரி ஸ்ட்ரென்த்தா இருக்குது. ஏன்னா இவனுடைய ஹைக்கு மேல போயுமே இங்க இவன் விட்டு கொடுக்கறதா இல்ல. அப்போ எல்லாரும் பாக்குற பார்வையில இவன் ஸ்ட்ராங், அதாவது புட் சைடு ஸ்ட்ராங்னு நினைப்பாங்க. நான் எப்படி யோசிப்பேன்னா கால் சைடு தான் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நான் யோசிப்பேன். இப்படிதான் நான் இந்த இடத்துல நான் இப்படி பார்ப்பேன். ஓகே, ஸோ சில நேரங்கள் நமக்கு என்ன நடக்கும், ஹை இங்க இந்த சைடுல ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து ஆப்போனன்ட் ஹையை வந்து ரீச் பண்ணாது, ஒரு கேப் வைக்கும். ஆனா இங்க வந்து லோவை வந்து பிரேக் பண்ணும். அந்த டைம்ல நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும், டைம் டிகே ஃபேக்டர் இருக்குது. அதாவது ஒரு ட்ரெண்ட் சைட்ல வந்து வீக்னஸ் ஏற்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சிடும். ட்ரெண்ட் சைட்ல வீக்னஸ் ஏற்படுது. பட் இந்த சினாரியோல டிக்ரீசிங் பிரீமியம் சைட்ல ஸ்ட்ரென்த் வந்து இருக்குதுன்னு நான் இங்க புரிஞ்சுக்கிறேன். இந்த அப்சர்வேஷனை இது உங்களுக்கு புதுசா இருக்கும், இதை எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து எந்த ஒரு கான்செப்ட்லயோ எந்த ஒரு 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 இண்டிகேட்டர்லயோ அதெல்லாம் எதுவும் வராது. இதெல்லாம் நம்ம அனுபவ ரீதியா நம்மளா புரிஞ்சுக்கிறது தான். ஓகேங்களா?
அதன் அடிப்படையில் நீங்க வந்து கால் சைடில் ஸ்ட்ராங்கா இருக்கிறத நான் உணர்றேன். அண்ட் கரெக்டா அதுக்கேத்த மாரி இந்த லோ பாயிண்ட்ல அதாவது அதாவது ட்ரெண்ட் பாயிண்டோட லோல இருந்து சப்போர்ட் எடுக்குது. ஓகே. சப்போர்ட் எடுக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டா இந்த ஹை இவனுடைய ஹைக்கு கீழ வந்துருது. ஓகே. சரி இவ்வளோ தூரம் போயிருக்கே, அப்ப அடுத்த லெவல் டார்கெட் ரீச் ஆயிடுச்சா அப்டின்னா செக் பண்ணி பாருங்க. 950ன்னா 900 எடுத்து பாருங்க. 900 காலுடைய ஹை என்ன? இங்க பாருங்க 900 காலுடைய ஹை 138.9 139 மார்க் பண்ணலாமா? 139 அப்டின்னு நீங்க மார்க் பண்ணி பாருங்க. 139 அடுத்த டார்கெட்டுக்கு இன்னும் ரீச் ஆகல. ஏன்னா, இங்க 950யே இங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தது. ஓகேவா? 950 ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த லோல சப்போர்ட் எடுக்க பாக்குது. ஓகே. ஒன்ஸ் இவன் சப்போர்ட் எடுத்து உள்ள வரும்போது, இந்த 945க்கு அப்புறம் உள்ள வரும்போது, இவன் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹைக்குள்ள வந்துட்டான். ஓகே. சரி, இது ட்ரெண்ட் பாயிண்ட்ல நடந்துச்சு. அதுக்காக கால் சைட்ல ரிவர்சல்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? நாம எப்பவுமே சொல்லியிருக்கோம். ட்ரெண்ட் பாயிண்ட் லோல சப்போர்ட் எடுத்தா கூட, தன்னுடைய இமிடியேட் ஆப்போனன்ட்ட டிஃபீட் பண்ணும். இமிடியேட் ஆப்போனன்ட் யாருங்க? 25,950க்கு 25,950 புட்டு தானே. அப்போ 25,950 புட்ட வந்து நம்ம பார்க்கணும். இதுதான் இமிடியேட் ஆப்போனன்ட். இமிடியேட் ஆப்போனன்ட்டோடைய ஹைக்கு மேல போகணும். இமிடியேட் ஆப்போனன்ட்டோட ஹை என்ன? அந்த டைம்ல 98. இந்த 98 சாரி 98 இங்க மார்க் பண்ணி பாருங்க. ஹை 98. அந்த 98ஓட டிஸ்டன்ஸ் எங்க இருக்குதுன்னு பாருங்க. தெரியுதா? அந்த 98ஓட டிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இவன் இந்த 98 எபோவ் போனாதான் அங்க வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் இவனுக்கு நடக்கும். பட் அது வரைக்கும் எவ்வளவு பெரிய கேப் இருக்கு பாருங்க. இந்த ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் ஏன் இப்படின்றது உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? பிகாஸ் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் ஆவறதுக்கு பெரிய கேப் இருக்குது. ஆல்மோஸ்ட் 66ல இருந்து 98னா கால்குலேட் பண்ணீங்களா, ஒரு 32 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் செல்லர்ஸ். ஸோ நல்ல டைம் பிரேக்கே பண்ணுவாங்க இந்த ஜோனுக்குள்ள இருக்கும்போது. ஸோ 25,950 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகணும்னா இதுக்கு மேலதான் போனாதான் கன்வெர்ட் ஆகும். எக்ஸாக்டா அது எத்தனை மணிக்கு போயிருக்கான் பாருங்க. 1150க்கு தான் இங்க ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆயிருக்கான். கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி அந்த அந்த லெவலை வந்து எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிருக்கான் பாருங்க. ஓகே சரி. ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகுறது அரௌண்ட் எத்தனை மணிக்கு? 1150க்கு தான் கன்வெர்ட் ஆகும். இவன் ஆப்போனன்ட் சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட்டோட ஹைக்கு மேல ட்ரெண்ட் பாயிண்ட் போச்சுன்னா ட்ரெண்ட் பாயிண்டா கன்ஃபார்ம் ஆகுது. அதே நேரத்துல இவனுடைய லோ என்ன? அரௌண்ட் ஒரு 56.5 56ன்னு வச்சுக்கோங்க. 56 இவன் சேம் ஸ்ட்ரைக் என்ன பண்ணணும்? லோவை பீட் பண்ணி கீழே போயிடணும். ஸோ 56 நான் போடுறேன். எக்ஸாக்டா பாருங்க. பாருங்க 1145. ஸோ அங்க நடக்கும்போது தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட் ஆகி கீழே வருது. ஓகேங்களா? இங்க வருது, அங்க அடுத்தது மேல போகுது. ஸோ முன்ன பின்ன இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸாக்டா இந்த டைமிங்க்கு அப்புறம் தான், அதாவது இந்த 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 லெவல்ல இருந்தே பிரேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் இவன் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் நடக்கவே இல்லை. அதனால தான் இந்த சைட்வேஸ் நான் இன்னைக்கு குரூப்ல தெளிவா போட்டிருந்தேன். ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவா சொன்னேன். இந்த டைமிங்ல தான் நான் சொன்னேன். இந்த ஜோன் நடந்துட்டு இருக்கும்போது தான் நான் சொன்னேன். ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது, பிரேக் ஆகணும், ரொம்ப பெரிய ரேஞ்சா இருக்குது நான் அப்சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு காரணம் இங்க இதுதான். இவன் பாருங்க இங்க லோவு கீழே வந்தும் இவன் இன்னும் ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆக முடியல. ஸோ அட் லாஸ்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபைனலா இங்கே கன்வெர்ட் ஆகுறான். ஓகேங்களா? இந்த இடத்துல இவன் கன்வெர்ட் ஆகும்போது இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் யாரு? 26,000 புட். 26,000 புட் என்ன நடந்ததுன்னு பாக்குறீங்களா? 26,000 புட் இங்க பாருங்க. இவன் தன்னுடைய ஆரம்ப ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை இழக்க மாட்டான். அதனாலதான் இங்க ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்க ட்ரை பண்ணி தான் அவ்வளவு நேரம் கன்சல்டேஷன் போட்டுச்சு. ஒன்ஸ் இவனும் கீழே இழக்கும் போது தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட்டா இவன் இங்க இழக்கும் போது தான் ஆப்போசிட் சைட்ல கால் சைட்ல ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனே கிடைக்குது. அதாவது டவுன் ட்ரெண்டோடைய ட்ரெண்ட் வந்து டிஸ்குவாலிஃபை ஆன பிறகுதான் அப் ட்ரெண்டோடைய குவாலிஃபிகேஷனே வருது. இதெல்லாம் வந்து எதாச்சமா நடக்கிறது இல்ல, எல்லாமே நம்பர்ஸ் தான். சரிங்களா? ஸோ நவ் இட் இஸ் கம்ப்ளீட்லி இந்த கண்ட்ரோல் ஆஃப் 25,950 கால் ட்ரெண்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ இமிடியேட் ஆப்போனண்டோட ஹையை இங்க டிஃபீட் பண்ணியாச்சு. சரி நெக்ஸ்ட் யாரு? 26,000 தானே. 26,000 புட். இவனுக்கு ஆப்போனண்ட் அதுதானே. ஸோ நம்ம டைரக்டா அதில் தான் இருக்குமே. இப்போ இதனுடைய அந்த நேரத்துல இந்த ஐ என்ன? 129.65. ஸோ 130 வச்சுக்கலாமா? 130 சொல்லி நான் இங்க மார்க் பண்றேன். 130 அப்படின்னு சொல்லி நான் இங்க மார்க் பண்றேன். பாருங்க. ஹை 130. ஓகே. இங்க பாருங்க. 130யை டிஃபீட் பண்ணி மேல போகவே முடியல. டச் கூட பண்ண முடியல. ஓகே. அதே நேரத்துல இவனுடைய லோ என்ன? 56ன்னு பார்த்தோம்ல. 56 ட்ரெண்ட் பாயிண்டோட லோ வந்து 56. ஸோ நான் இங்க 56 இப்போ நவ் கரண்ட் ட்ரெண்ட் இஸ் அப் ட்ரெண்ட். ஸோ அதனால தான் இந்த 56 போடுறோம். ஏன் போடுறோன்றத புரிஞ்சுக்கணும்.
56க்கு கீழே போயும் இன்னைக்கு 25,950 இந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியல. ஏன் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு டைட்டான ரேஞ்ச், அதுவும் கடைசி நேரத்துல இந்த இடத்துல இந்த ஒரு பாக்ஸை பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் பவுண்ட் பாருங்களேன். இந்த ரேஞ்சை பாத்தீங்களா, எவ்வளவு டைட் ரேஞ்ச் தெரியுங்களா? இதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஏன்னா 25,950 வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகியும் அவனோட நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு போகவே முடியல கடைசி வரைக்கும். அதே சமயத்துல தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் இழக்கவும் இல்லை. அதனாலதான் மேல அப்சைட்லயே இது வந்து சைட்வேஸ் நடந்தது. இல்லைன்னா இது கொஞ்சம் கீழே கூட வந்திருக்கும். பட் மேலேயே நடந்ததுக்கு ரீசன் வந்து இவன் குவாலிஃபிகேஷனை இழக்கவே இல்லை. சப்போர்ட் எப்படி எடுத்திருக்கான் பாருங்க. இந்த சப்போர்ட் தொடரும் எப்படி ஒரு பவுன்ஸ் பேக் வரும், இந்த சப்போர்ட் தொடரும் எப்படி ஒரு பவுன்ஸ் பேக் வரும். ஆனா அதே சமயம் இதையும் ரீச் பண்ணல, இதை பிரேக்கும் பண்ணல. புரியுதுங்களா? ஈவன் 26,000 நான் ஆட்டத்தை விட்டு வெளியிலேயே போறேன்னு சொல்லியும் ஈவன் ஜெயிக்கவே முடியல. ஸோ எப்பவுமே ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகணும்னா அந்த சைடு வந்து ஆப்போனண்ட்டை பீட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த டேல வந்து இப்படிதான் இது நடந்தது. ஸோ இந்த டே ஃபுல்லாவே முடிகிற வரைக்குமே இது, அதனால தான் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இதுவும் ஒரு வகையான ரேஞ்ச் பவுண்ட். இந்த ஜோன் ஒரு ரேஞ்ச் பவுண்ட், அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு. அதேதான் நமக்கு ஃபியூச்சர்ல இருந்தது. இங்க ஒரு ஸ்லாண்டிங்கா இப்படி நடந்துச்சு, ஒரு அப்சைடு இதுவா நடந்தது. அதுக்கு காரணம் வந்து 25,950 வந்து ஒரு ஓரளவுக்கு அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ ஆப்போனண்ட், அதாவது புட் சைட்ல நடந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோல சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேல போகவே தான் அந்த ஒரு ஸ்லாண்டிங்கும். பட் நல்ல ஒரு மொமெண்டம் இல்ல. காரணம் என்ன? தன்னுடைய இமீடியட் ஆப்போனண்ட்டே டிஃபீட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் இந்த ரேஞ்சையும் ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் நான் சொன்னேன். அட்லாஸ்ட் அந்த ரேஞ்சை உடைச்சதுனால ஓகே ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும்னு நினைச்சா ஒன்ஸ் அகைன் மொமெண்டமே வரல. ஓரளவுக்கு நல்ல இது வரைக்கும் தான் போச்சு. இந்த டார்கெட்டை பிரேக் பண்ண முடியல. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருந்தா நல்ல ஒரு ரேலி போயிருக்கலாம். பட் நடக்கவே இல்லை. ஒன்ஸ் அகைன் இட் கம்ஸ் இன்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள. பிகாஸ் ட்ரெண்ட் பாயிண்ட்டையும் இழக்கல. இவன் இழந்திருந்தாலாவது 26,000 புட்டு வந்து கேரி பண்ணிருக்கும். புட்டு வந்து ஒன்ஸ் அகைன் அவனுடைய இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை திரும்பவும் அதை கைப்பற்றி மேலே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து டவுன் சைடில் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு எதுவுமே நடக்கல. ரெண்டு பக்கமே ஒரு அணை கட்டிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான மார்க்கெட்டா இருந்துச்சு. ஸோ என்னோட அனாலிசிஸ் இதுதான். ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. ஏன்னா பெரிய அளவுல இன்னைக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஏன்னா எத்தனை பேர் நீங்க ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆன பிறகு நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்களோ, இங்க போய் நீங்க என்ட்ரி போட முடியுமான்றது நீங்க மனசுல நீங்க யோசிச்சு பாத்துங்க. இங்க இருந்து ஹைல இருந்து இந்த லோக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த லோ கூட கிடையாது. இந்த லோ பார்க்கணும். அவனுடைய ஆக்சுவல் லோ, இன்ட்ராடே லோ 56. கிட்டத்தட்ட இந்த 98ல இருந்து 56க்கு எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாருங்க. ரிஸ்க் எவ்வளவு பெரிய ரிஸ்க் பாருங்க. ஏன்னா ஹைல இருந்து எப்பவுமே சப்ளை நடக்க சான்சஸ் அதிகம். அப்படி ஒருவேளை சப்ளை நடந்து இங்க இவ்வளவு தூரம் வந்து ஒரு பாதி வேலை வந்து கூட மறுபடியும் புல் பேக் எடுத்து மறுபடியும் மேல போச்சுன்னா இவ்வளவு பெரிய ரிஸ்க் உங்களால தாங்க முடியுமா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டேல என்ட்ரியே கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவான். நம்ம புரிஞ்சுக்கிட்ட தன்மைக்கு நம்மளோட அனாலிசிஸ்க்கு ஏற்ற மார்க்கெட் நடந்திருக்கா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா, அதோட அவ்வளவுதான். இன்னையோட டேல என்னைய பொறுத்த வரைக்கும் என்ட்ரின்றது வந்து கிடையாது. பட் வி ஹாவ் அதர் செட்டப். வி ஹாவ் இந்த ப்ரீமியம் நம்ம ஃபியூச்சர், அதாவது ஸ்பாட் அல்லது ஃபியூச்சர் மார்க்கெட்டோட இந்த ஆக்சுவல் மார்க்கெட்டோட லிங்க் பண்ற கான்செப்ட் சொல்றோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்மளால வந்து ஒரு என்ட்ரியை நம்ம சர்ச் பண்ணிருக்க முடியும். பட் ஸ்டில் அதுவும் ஒரு ரிஸ்கான என்ட்ரி தான். பட் இந்த டேல தாராளமா அந்த என்ட்ரிஸும் நமக்கு கிடைச்சது. பட் ரிஸ்க் தான். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு டிகே பாருங்க. ஒரு கேண்டில் மேலே ஏறுது, ஒரு பாயிண்ட்ஸ் கூட ஒரு 10 பாயிண்ட் ஏறுது, மறுபடியும் ஒரு 5 பாயிண்ட் இறங்குது, மறுபடியும் எப்படி ஏறுது, மறுபடியும் இறங்குது பாருங்க. இது வந்து ஒரு பையருக்கான ஒரு உகந்த நாட்களே கிடையாது. இங்க இருந்து கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் ஏறினது 84 ஏறினது ஒன்ஸ் அகைன் 68 வந்து ஒன்ஸ் அகைன் 92 போயிட்டு ஒன்ஸ் அகைன் பாருங்க 69 68கே வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு பையர்ஸுக்கான டே கிடையாது. அதுல பார்ட்டிசிபேட் இந்த ஒரு மூவுக்காக நீங்க ஆசைப்பட்டு உள்ள போனீங்கன்னா ஃபைன். உங்களுடைய கேபிட்டல் இருந்தா நீங்க தாராளமா எங்க வேணாலும் உங்களுக்கு காசு இருந்தா எங்க வேணாலும் பை பண்ணலாம், எங்க வேணாலும் செல் பண்ணலாம். பட் ப்ரொஃபஷனலா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க இந்த ட்ரேடிங்கை நீங்க கண்டினியூ பண்ணனா திஸ் இஸ் நாட் அ ரைட் பிளேஸ் டு டேக் அன் என்ட்ரி. அவ்வளோ என்னைய பொறுத்தவரையும் அதுதான் வந்து சஜஷன். ஓகே. ஸோ இன்னையோட அனாலிசிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸோடைய வேல்யூ என்னன்றதை நீங்க ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்கும் போது தான், அதை பத்தி அனலைஸ் பண்ணும்போது தான் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்கள், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் யாருக்கா ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுறவங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.